பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சோயாபீன் ரெசிபி செஞ்சுருவோமா வாங்க. அதுக்கு சோயாபீனை எடுத்துக்கிட்டு சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிச்ச தண்ணியை சோயாபீனுக்குள்ளே ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருவோங்க. ஊறின சோயாபீனை இப்படி இருக்க புழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. புளிஞ்செடுத்த சோயாபீனை பொரியலுக்கு ரெடி பண்ணிடுவோமா. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, தேவைக்கு தக்கன உப்புங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடிங்க, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலாங்க, 1 ஸ்பூன் மிளகா பொடிங்க, 1 ஸ்பூன் தயிருங்க. இது எல்லாம் ஒன்றா ஊற்றி கிளறுன்னு கிளறி பக்குவமாக தூக்கி 10 நிமிஷம் மூடி வைங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே சோயாபீனில் மசாலா எல்லாம் நல்லா சாந்துருச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சிருவோம் வாங்க. சட்டியை காய வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது கருவேப்பிலை உருவி போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம கலரி வச்ச சோயாபீனை ஒன்றா கொட்டிட்டேங்க. கொட்டின சோயாபீனை அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டு சிம்மில் வச்சு மூடி வைங்க. மூடி வச்ச சோயாபீனை அப்பப்போ மூடி எடுத்து அக்கறையாக அடி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. சோயாபீன் இறக்குற கண்டிஷன் வந்துருச்சுங்க. இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி சோயாபீனுக்கு அதிக எண்ணெய் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் இப்போ கிண்டுறேன் பார்த்தீங்களா, இந்த கரண்டியில் 2 ஸ்பூன் போதும். சோயாபீன் பொரியல் ஃபைனல் கண்டிஷன் இப்படி தான் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரட்டுன்னு வறுத்தெடுத்த சோயாபீனை பார்த்தீங்களா, வாய்க்கு ருசியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.